ورحمة الله وبركاته. وعليكم السلام. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتبع سبيل من أناب إلي صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم أنا سيد ولد آدم لا فخر وبيدي لواء الحمد لا فخر. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. ஆமீன். நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. ஆமீன். மருத்துவமனை கஷ்டம் அதன் சிறப்பும் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தவர் புரிவானாக. ஆமீன். வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தவர் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தவர் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் எங்களுடைய ஜாமியா மிஸ்பாவுல் ஹுதாவிலே நாம் இங்கே சங்கமித்திருப்பதில் மிக மிக ஆனந்தம் மகிழ்ச்சி. எங்கள் மிஸ்பாய்களை பார்க்கிற போது ரொம்பவே அகமகிழ்ந்து போகிறோம். பொதுவாக எல்லா புரோக்கரும் முந்தி கேட்கிற போது தேதி கொடுக்கிறார். மிஸ்பாவுலமா புரோக்கரை எப்போது நாமே கேட்டு தேதி வாங்கி பதிவு செய்கிறது. அதற்கு சொன்ன போது கேட்டாங்க 2-3 தடவை தருமா உஸ்தாதை பதிவு செய்துட்டு அதர் என்ன இது எப்போது நடக்கும் என்று ஏன் இருப்பவர்களில் நானும் ஒருவன் இங்கே வர வேண்டும். என் உஸ்தாதிகள் மக்களை எல்லாம் சந்திக்க எங்கள் காலத்தில் ஓதியவர்கள் மாத்திரமல்ல, எங்களுக்கு பின்னாலும் இங்கே மிஸ்வாய்களாக ஆனவர்களை நான் தமிழகம் மாத்திரமல்ல எங்கு போனாலும் அங்கே மிஸ்வாய்களை பார்த்தால் அவர்களோடு ரொம்ப சாதாரணமாக நான் மாறிவிடுவதுண்டு. ஏன்னா என்னோடு என்னுடைய கல்லூரியோடு அந்த தொடர்பை காலத்தால் நாங்கள் மறக்கிறதில்லை. இங்கே இருக்கிற நிர்வாகிகளும் இந்த ஊர் மக்களையும் எப்போதும் மறந்ததில்லை. நாங்கள் கேட்கிற துவா எங்களுக்கு கல்வி கொடுத்த நீரூரையும் நெய்வாசலையும் ரப்பே காலம் காலம் அதை இருப்பவர்கள் மரணித்தவர்கள் உன் அருளுக்கு சொந்தமாக இவர்களின் மிகச்சிறந்த தியாகம் நாம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறோம். இங்கே சிறப்பான இந்த நிகழ்ச்சியை நீண்ட நேரம் எல்லாம் பேசுவதற்கு இல்லை. மரியாதைக்குரிய உஸ்தாத் பந்தங்க அல்லாமா இஸ்மாயில் ஹசரத் அல்லாஹ்வுடைய ஹயாத்தில் பறக்க செய்வானாக, சுகத்தில் பறக்க செய்வானாக. ரொம்ப இனிமையாக ரொம்ப மாணவர்களை அனுசரிப்பதில் அதற்கு அவர்களிடத்தில் நான் அதிகமான கிதாபுகள் ஓதியது உண்டு.
முக்தசர் ஓதிய போது, பயானுல் பதிகள் ஓதிய போது, பொதுவா நம்ம கல்லூரி நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. நான் அல்லாஹ் ஒரு தௌஃபீக் செய்தான். இங்கே ஓதிய காலம் அனைத்திலும் இங்கே முதல் மதிப்பெண் பெற செய்தான். ஹஜ்ரத் அவர்களுடைய பாடத்திலே பரீட்சைகள் 1 மார்க் 2 மார்க் கம்மியா இருந்தா கேட்பேன், அதற்கு ஏன் மார்க்கை குறைச்சிங்கன்னு கேட்பேன். கண்ணியமா கேட்கிறேன். ஒரு தடவை அல்லாமா ஷம்சுல்லாஹி அதை சொன்னாங்க, முஸ்லிமுக்கு தான் அவ்வளவு மார்க் போடணுமா? அந்த மார்க் முஸ்லிமுக்குள்ள மார்க்குன்னா தஃப்ஸீருல் ஜலாலைன் ஒரு பரீட்சை ஹஜ்ரத்தை எழுதணும். அதுல எல்லாருக்குமே கொஞ்சம் மார்க் குறைவா போச்சு. எல்லாம் பேப்பர் வந்துச்சுன்னா 10 மார்க் 8 மார்க்னு வருது. அதற்கு திருத்தி பெருக்கில வச்சு கொண்டு வருவாங்க. திருத்தப்பட்ட மார்க்கை தூக்கி போட்டாங்க. எனக்கு பக்கத்துல இருந்தவருக்கு 35 மார்க். எனக்கு இன்னும் பயம். எல்லாத்துக்கும் அதற்கு கடைசியா திட்டுவாங்க. திட்டம் கூட பறக்கத்தா இருக்கும். என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஜலாலை அதற்கு கடைசியா பேப்பர் தூக்கி போட்டாங்க. இந்த பேப்பர் இன்னும் பாதுகாப்பு வச்சேன். 99 மார்க் போட்டிருந்தாங்க. அப்ப நான் கொஞ்சம் சிரிச்சேன். உடனே சொன்னாங்க, முட்டாள், சிரிக்க கூடாது, ஏன் 1 மார்க் குறைஞ்சிச்சு யோசிச்சு பாருங்க. அந்த உருவாக்கம் காலத்தால் நாங்கள் மறக்க முடியாத உருவாக்கம். அல்லாஹ் மன்னரை சொற்க பூங்காவாக்கி வைக்கிறேன். என்னுடைய உஸ்தாது இருந்தது அல்லாம அப்துல் ரஹ்மான், கலம்பக்குடி அப்துல் ரஹ்மான் பிறந்தது. அதற்கும் இருந்து உஸ்தாத் அவர்களிடத்திலும் நாங்கள் மண்டியிட்டோம். இங்கே மூத்த வளமாக்க மரியாதைக்குரிய முனீர் அஹ்மத் அதற்கு பிறந்தது. எங்களுடைய மரியாதைக்கும் அன்புக்கும் நிறைந்த அப்துல்லா அதற்கு அல்லாஹ் எல்லாருடைய ஹயாத்தையும் வளர்க்க செய்வானா. ஒரு செய்திகளை தெர்பியா என்ற அடிப்படையில் உங்களில் ஒருவனாக தமாக்களுக்கு அறிவுரை சொல்வதில் உஸ்தாதுமார்கள் இருப்பதால் அவங்களிலிருந்து ஒரு துவாவை வாங்குவதற்கு காலம் இன்றும் பொலிவான காலம், ஒரு பாக்கியமான காலத்திலேயே நாம் வாழ்கிறோம். இந்த காலம் பொற்காலம். நிறைய பேர் சொல்லுவாங்க காலம் ரொம்ப மோசமா போச்சு, இன்னைக்கு நாம் வாழ்வதற்கு கூட இந்த நாட்டில் ரொம்ப பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது. நான் அதையெல்லாம் தாண்டி சொல்கிறேன், நாம் இன்றைக்கு பொற்காலத்தில் வாழ்கிறோம். நபிபெருமானார் சொல்வாங்க, நான் காலம் என்று அல்லாஹ் சொன்னான். அவன் காலம் என்றால் அவன் அன்றும் எப்படியோ இன்றும் அப்படி. வானத்தகர் நான் காலம். அல்லாஹ் சொல்வான், காலத்தில் பல பேர்களை நிலைநிறுத்தினேன், பல பேர்களை வீழ்த்தினேன். ஒரு அசுர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியம் என்றான் அல்லாஹ். காலம் என் கையில், வீழ்த்துவதும் நான், நிறுத்துவதும் நான். காலம் இன்றைக்கு பொற்காலம் என்கிறேன். தெரியுமா காரணம்? காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை வைத்து அழகு பார்க்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? இன்றைக்கும் மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள். நமக்கு பொற்காலம், நம்மோடு மக்கள். ஆலிம்கள் என்ன சொன்னாலும் எடுத்து நடக்கும் மக்களை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். அதற்கு சொன்னார்களா? அதுதான் அவர்களின் வாழ்க்கை. நம்மை பார்த்து பார்த்து நடக்கிற மக்கள் இன்றைக்கு உருவாக்குகிறார்கள். நாம் என்ன செய்கிறோம் என்பதை வாழ்க்கையில் எடுக்க தயாரான மக்கள். ஊர்ல என்ன செய்யறது, அதற்கு என்ன சொன்னாங்க என்று நம்முடைய சொல்லுக்காக ஏங்கும் சமூகம் கிடைத்திருக்கிறது. இதை விட பொற்காலம் எது நான் கேட்கிறேன்? வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று அழகு பார்த்த மெஹராபில் அல்லாஹ் நம்மை நிற்க வைத்தான். அவர்கள் நின்று சமூகத்திற்கு ஆற்றிய உரை நிகழ்த்திய மிம்பரில் அல்லாஹ் நம்மை நிறுத்தினான். ஆயிரம் சமூகத்தின் அழகானவர்களை அவர்கள் வார்த்தெடுத்த இடத்தில் அல்லாஹ் நம்மை நிறுத்தி இருக்கிறார். உலமாக்களுக்கு மாத்திரம் சொல்கிறேன், நாம் மென்பருக்கு சொந்தக்காரர்கள். அந்த மெம்பர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அலங்கரித்த இடம், மெஹராபுக்கு நாம் சொந்தம். அது ரசூல் அலங்கரித்த இடம். அல்லாஹ் நம்மை கொண்டு நிறுத்தினான். இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டேன் என்றார்கள். இன்றைக்கு நான் எந்த பணியில் இருந்தாலும், மக்தபின் ஆசானாகட்டும், மதரசாக்களின் ஜாமியாக்களின் ஆசிரியராக நாம் பணியாற்றுகிற போதெல்லாம் அது அன்னதார் நின்ற இடம். இங்கே ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்வேன். நாம் மத்துபு பின்பற்றப்படும் இடத்தில் அல்லாஹ் நம்மை நிறுத்தினான். ஒரு மத்துபு எப்படி இருக்க வேண்டும் என்பது மாத்திரம்தான் உங்களோடு இந்த தர்பியாவை நான் நடத்தி முடிக்க நினைக்கிறேன். அதற்கு அவர்கள் கொடுத்த நேரம் 2:05 நான் முடிக்க வேண்டும். ஒரு மத்துபு எப்படி இருக்க வேண்டும்? 1000 தாபியீன்கள் நமக்கு பின்னால் இருக்கிறார்கள். நம் வார்த்தைகளை ஏற்பவர்கள், நம் சொல்லுக்கு மதிப்பவர்கள். நாம் போனால் வரவேற்க காத்திருக்கிற 1000 தாபியீன்கள், பின்பற்றுகிறவர்களை நாம் சொந்தமாக்கி இருக்கிறோம். ஒரு மத்துபு எப்படி இருக்க வேண்டும் என்று நமது சாலிஹீன்கள் பதிவு செய்கிறார்கள். முதல் விஷயம், உங்கள் சொற்கள் அழகாகட்டும்.
எந்த இடத்திலும் அழகு குறைந்த சொற்களை உங்கள் நாவுகள் வெளிப்படுத்தக்கூடாது. ஆபாச சொற்களை வெளிப்படுத்தக்கூடாது. ஆத்திரம் வரும் சொற்களை வெளிப்படுத்தக்கூடாது. 1000 இதயங்களை உடைத்து விடுகிற சொற்களை உங்கள் நாவுகள் வெளிப்படுத்தி விடக்கூடாது. காயப்படும் சமூகம் உங்களால் பின்பற்றப்படும் சமூகமாக இருந்து விடக்கூடாது. அல்லாஹ் எல்லாருக்கும் கௌரவி செய்வானாக. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் வருகிறார். யாரோடு? தாபிஈன்களோடு. அவர்கள் மட்டும் பின்பற்றப்படும் இடம் அல்லாஹ் இப்னு மஸ்ஊதுக்கு கொடுத்தான். சர்தாரை ஆளும் இப்னு மஸ்ஊதை வைத்து பார்த்த இடம் நான் விவரிக்க வேண்டியதில்லை. என் இப்னு மஸ்ஊத் குர்ஆன் ஓதினால் வானில் பறக்கும் பறவைகளும் நின்று கேட்கும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபி செய்வான். ஆமீன். அத்தனை அருளுக்கு சொந்தமானவர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் காரிகளின் மகத்தான சமூகத்தை வார்த்தெடுத்தவர்கள். இப்னு மஸ்ஊதை குர்ஆன் ஓதச் சொல்லி இன்னி முஹிப்பன் நஸ்மா நான் கேட்க பிரியப்படுகிறேன் என்று அன்னலார் சொன்ன செய்தியை இமாம் புகாரி பதிவு செய்வார். அவர்களுக்கு பின்னால் குர்ஆனுக்கு சொந்தமானவர்கள் வர அவங்க காதில் இனிமையான குரலில் ஒரு அழகிய பாடல் கேட்கிறார். ரொம்ப அழகா இனிய குரலில் ஒருவர் படிக்கிறார். அவர் அன்றைக்கு கவி உலகம் தூக்கி சுமந்தவர். அரபு உலகம் அவர் பாடலுக்கும் அவர் ஆட்டங்களுக்கு முன்னால் மண்டியிட்டிருந்தது. சாதாரண கிண்டி படித்த பாடல் இப்னு மஸ்ஊதை ஈர்க்கிறது. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அவர் இஸ்லாமியர், சாதாரண கிண்டி, ஆனால் மிகச்சிறந்த கவிஞர். அவர் கவி உலகத்திற்கு பின்னால் உலகம் மண்டியிடும் என மதிப்பும் மரியாதை பெற்றிருக்கிறார். ஆனால் அது இசைகளோடு அவர் அமைத்துக் கொண்டார். ஒரு வார்த்தை தான் சொன்னார், அழகிய வார்த்தை. எத்தனை அழகிய குரலை அல்லாஹ் கொடுத்தான். இனிமையான ஈர்க்கும் சக்தி வாய்ந்த குரல் அல்லவா இந்த குரல். அல்லாஹ்வின் புனித குர்ஆனை கொண்டு இருந்தால் எத்தனை பாக்கியம் என்றார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொன்ன அடுத்த நிமிடம் அவர் அந்த பாட்டை நிறுத்தி ஓடி வருகிறார். என்ன சொன்னார்? அவங்கதான போறாங்க, பின்னால வந்தாங்க, தன்னுடைய இசை கருவிகளை உடை தெரிந்து விட்டு சொன்னார், உங்கள் கரத்தை தாருங்கள், முத்தமிட்டார். இன்றைக்கு கவிஞர்களின் உலகம் என்று பட்டியல் இருக்கும். அதுல போய் நீங்கள் பார்த்தால் சாதாரணத்தின் பேர் இல்லை. அப்துல்லா இப்னு மஸ்ஊதோடு காரிகள் என்ற பட்டியலை திறந்து பார்த்தால் அங்கே சாதாரண கிந்தி அல்லாஹ் இடம்பெறுகிறார். சாதாரண கிந்தி ஒரு காரியாகிறார். இப்னு மஸ்ஊத் தாபியாகிறார். நல்ல ஞாபகம் வையுங்கள். பின்பற்றப்படும் இடத்தில் இருக்கும் நாம் அழகிய சொற்கள், தகாத நடவடிக்கை உடையவர்களோடும் அழகிய சொற்கள் கையாளப்பட வேண்டும். அழகிய செயல்களும் நமது அங்கீகாரம். அழகிய செயல்களும் அங்கீகாரம். நம்முடைய செயல்கள் ஒருவர் முகம் சுளிக்கும் செயலாக இருந்துவிடக் கூடாது. நாம் அதுவும் இன்றைக்கு மக்கள் நம்மை பின்பற்றுகிறார்கள் என்பதை தாண்டி கண்காணிக்கவும் செய்கிறார்கள். எப்படி நடக்கிறார் நம்முடைய அன்பர்கள், நம்ம இமாம் எப்படி இருக்கிறாங்க, அவங்க ரகசியம் எப்படி இருக்குது, பார்க்கும் சமூகமும் உருவாகி இருக்கிறது. அது நான் குறை சொல்லவில்லை, அதுவும் என்னுடைய இறையிட்டு நெருக்கத்திற்கு வகை செய்யும் என்று நம்புகிறேன். அப்படியானால் என் செயலிலும் அழகு இருக்க வேண்டும், என் ரகசிய வாழ்க்கையும் பரகசிய வாழ்க்கையும் அழகாக வேண்டும். அல்லாஹும்ம ஜஅல் சரீரதி ஹைரம் மின் அலானியதி, என் வெளிரங்கம் லட்ச மக்கள் பாராட்டும் இடத்தில் வைத்த ரப்பே, அதை விடவும் என் அந்தரங்கத்தை அழகாக்க என்று அந்தனார் கேட்ட துஆ, அதற்கு நீங்களும் நான் வாரிசு. நம்ம வெளிரங்க லட்ச மக்கள் பாராட்டுறாங்க, நம்ம அந்தரங்கம் காரூணியன் ரப்பு பார்க்கிறான் இல்லையா? என் செயல் அத்தனையும் அழகாக வேண்டும். மூன்றாவது, இந்த ரெண்டிலும் நான் நீடிக்க வேண்டும். நிரந்தரம் முக்கியம். கைருல்லாமாலி அனுபவமா கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, நீங்க எதை செய்தாலும் அது நிரந்தரம் இருக்க வேண்டும். ரெண்டக்கால் தொழுதாலும் நிரந்தரம். இன்னைக்கு செய்துட்டு நாளைக்கு விடுவதா? உங்களுக்கு தெரியுமா, முஸ்லிம் போன்ற பல்வேறு முஹத்திஸீன்கள் அறிவித்த ஒரு ஹதீஸ். நேரம் இல்லை, உம்மு ஹபீபா அறிவித்தாங்க, மன் ஸல்லா இஸ்ரத்தை ஆஷர ரக்அத்தன் ஃபீ யௌமின் வ லைலா புனியா லஹு பைத்துன் ஃபில் ஜன்னah. ஒரு பகல் இரவில் ஒவ்வொரு நாளும் 12 ரக்அத்
யாரு தொழுவார்களோ சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்பப்படும் அறிவிப்பை கொடுத்தவங்க உம்மு ஹபீபா அறிவிக்கின்ற அந்த ஹதீஸை நீங்க பின்னால் போய் பாருங்க. அல்லாமா முதலாளியில் இருந்து மிகச்சிறந்த ஹதீஸினுடைய ஆய்வாளர்கள் கொடுத்த தகவல் உம்மு ஹபீபா சொன்னார்களா, மாத்தரத்து உன்னா முன்பு சமிகித்து உன்னா என்று சொல்லினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வார்த்தை என்னைக்கு சொன்னார்களோ நான் கேட்டதில் இருந்து இன்று வரையிலும் அந்த 12 ரக்அத்தை விடவில்லை. உம்மு ஹபீபா இடத்திலிருந்து இந்த ஹதீஸை நமக்கு கொண்டு வந்தவங்க சீதனா அம்பஸா. உங்களுக்கு தெரியும் ஒரு ஹதீஸ் எத்தனை ராவிகளின் வழியே இமாம் புகாரி முஸ்லிம் புகாரி ஷரீஃப் ஹதீஸ் இருக்கு. அதுக்கு பேரு சில்சிலத்துல் ஹதீஸ். அந்த தொடர் தங்கத் தொடர் 3 ராவி மட்டும் வரும்போது அந்த பேர் கிடைக்கும். இங்கே இந்த ஹதீஸை பாருங்கள். அம்பஸா அடுத்து அறிவிக்கிறார். அம்பஸா இதை அறிவித்து சொன்னார், நான் இதை என்று உம்மு ஹபீபா இடத்தில் கேட்டேனோ அன்று முதல் இன்று வரையிலும் அந்த 12 ரக்அத்தை நான் விட்டதில்லை. அம்பஸா இடத்திலிருந்து நமக்கு தந்தவர் அப்துல்லா அம்ர் இப்னு அவுஸ். அம்ர் இப்னு அவுஸ் சொன்னா நான் தலத்து சொன்னா. அதுக்கடுத்து செய்தனா நுஅமான் இன்றைக்கு நமக்கு ஹதீஸாக ராவியாக வருகிறார். நுஅமான் சொன்னா நானும் விடல. சுபுக்கு பின்னால 2 ரக்அத், சுபருக்கு முன்னால 4 ரக்அத், சுபருக்கு பின்னால 2 ரக்அத், 2 3 6 8, மக்ரிபுக்கு பின்னால 2 10, இஷாவுக்கு பின்னால 2 12. இந்த 12ஐயும் என் ஹயாத்தில் அன்னலார் சொன்னதிலிருந்து இன்று வரையிலும் நான் விடவில்லை என்கிறார்கள் உம்மு ஹபீபா. அடுத்த ராவி அம்பஸா, அம்ர் இப்னு அவுஸ், செய்தனா நுஅமான். அப்படியானால் ஒரு அமல், அதனால் நான் ரப்பின் அன்பை பெறுகிறேன் என்றால், இந்த மண்ணில் நினைக்கிறேன் என்றால், என்னை பின்தொடர்கிறவர்கள் என்னுடைய நீடிப்பார்கள் என்றால், அதற்கான வழி ஒவ்வொரு நற்கருமங்கள் நற்செயல்களிலும் நான் தொடர வேண்டும், நீடிக்க வேண்டும். காலத்தால் எந்த அமலும் என்னை விட்டு விலகக்கூடாது. எல்லாம் அல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். இன்னும் பலதோடு நான் உரையாட வேண்டும். நேரம் ரொம்ப முக்கியம். நிறைய கூட்டங்கள்ல நான் போன முதல்ல சொல்றது என்ன, துவக்குறையிலேயே போட்டுருங்க. நிறைய உரையே வேண்டாம்னு சொல்லிட்டே இருக்கேன். போற ஊர்கள் எந்த ஊரா இருந்தா ராத்திரி 12 மணிக்கு மதிப்பு கொடுக்கிறார். எனக்கு மாநாடு ஒன்று பேச போன மதியம் 1:45 கொடுக்கிறார். பாதி பேர் சாப்பிட்டுட்டே கேட்டுக்கலாம் சொல்லுங்கிறாங்க. இந்த மாதிரியான சோதனைகள் இருந்தாலும் நமது விஸ்வாகி சொந்தங்கள் உங்களை முழுமையாக இங்கே ஆக்கிக் கொண்டிருப்பதால் அல்லாஹ் நம்மை மிகச்சிறந்த கைருள் மத்துவாக ஆக்கி வைப்பார்கள். திருக்குர்ஆனில் சொன்னால் ஒத்தகை சபீல மன் அனாப இலைஹ அரவிசுத்தர் முடிக்கிறது. என்னை யாரை நீங்க பின்பற்றணும் மக்களுக்கு சொல்றோம். என் பக்கம் யார் தங்களை மீட்டிக் கொண்டார்களோ, என் பக்கம் தங்கள் தொடர்பை வளர்த்துக் கொண்டார்களோ அவர்களை பின்பற்றுங்கள். என்ன பாடம்? நீ பின்பற்றப்பட வேண்டுமா? நீ என் பக்கம் ருஜுவாக வேண்டும். பின்பற்றப்படுகிற நாம் எப்போது பின்பற்றப்பட வேண்டும் படுவோம்? என் பக்கம் திரும்பிடுங்கிறான். நமக்கு ஒரு அழகிய பாடம். யாரை பின்பற்றுங்கிறது பாடம் மட்டும் இல்ல, பின்பற்றப்படுறவங்க என் பக்கம் மீண்டவங்களா இருப்பாங்கிறான். அந்த இடத்தில் அவன் வாழச் செய்வானா, அவன் தொடர்பில் நீடிக்க செய்வானா, விடும் மூச்சும் நெடும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் ரத்தத்திலும் அவன் அன்பையும் இஷ்கையும் கலந்து ஓட வைப்பானாக. நான் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பானா. அயாத்து வரையிலும் முடங்கி விடாமல் படுக்கையாகி விடாமல் பாதுகாப்பானா. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வந்த அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தவர்கள் புரிவானா. உங்களுடைய ஜாமியா கியாமத் வரைக்கும் வளரச் செய்வானா. இந்த பேரவையின் பொறுப்பாளர்களின் சேவையை தொடர வைப்பானாக. மீண்டும் மீண்டும் நாம் சங்கமமாக செய்வானா. இந்த ஜாமியாவின் உஸ்தாதுமார்கள், இன்னும் நிர்வாகிகள், இந்த ஊரின் மக்கள் எல்லோரும் அல்லாஹ் எப்போதும் அவர்களின் வாழ்வாதாரத்தின் விசாலத்தை நசீபாக்குவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஆத்தமுன் நபியின் சர்தாரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தவர்கள் புரிவானாக. இந்த நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக இந்த உஸ்தாத்மார்களுடைய உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.